தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். வணக்கம். டிவிகே கட்சிக்காரன் ஒருத்தர் வளர்ந்து எடுத்து இந்த கட்சியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அவனுக்கு தான் அந்த பதிவு. ரஜினிகாந்த் 3 எழுத்து மிகப்பெரிய மந்திரம் எழுத்து. அந்த எழுத்துக்கு சொல்றதுக்கு அருகதை கிடையாத அந்த எப்படி வாயா சொல்றது அந்த நபர் ரஜினிகாந்த் அவர்கள் பயந்து போய் அரசியலை விட்டு விலகி சென்றார் அப்படின்னு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கு. ஏன் அவனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பேசல? என் தலைவன் சொல்லியிருக்காரு, தவறு செஞ்சவனை கூட நம்ம மதிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி குணம் கொண்டு அந்த தலைவனை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆளு பேசுறதுக்கு தகுதி இருக்குடா. மதுரை மாவட்ட ரஜினிகாந்த் நட்பு சார்பாக எங்களின் கடவுளுக்கு இகழாக நினைத்து கொண்டிருக்கும் மனித கடவுள் ரஜினிகாந்தின் பெயரை களங்கப்படுத்த நினைத்தே என்றால் இந்த 2026 உன்னுடைய இயக்கமும் சரி, அதை சார்ந்திருக்கிற நீயும் சரி அழிந்து விடுவாய். இது கடைசி எச்சரிக்கை. ரஜினி வாழ்க, ரஜினியே தெய்வம்.